ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். வெற்றி களஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எப்போனா இன்னைக்கு காலை நியூஸ் பேப்பரில் வந்துருக்குது. அறிக்கை தேதி இன்னைக்கு தான். எப்போ இணைய வழி விண்ணப்பம் துவங்குது அப்படின்னா 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்குது. எப்போ விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கிறது கடைசியான தேதினா 3/5 தான், அதாவது ஒரு மாதம் கூட கிடையாது. ஓகேங்களா, அதற்குள்ளவே முடியுது. இன்னைக்கு வெளியே தகவல் சொல்லியிருக்கின்றபடி இன்னிலிருந்து பார்த்து ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஓகேங்களா, இதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கங்க. என்ன தகவலாக சொல்லியிருக்காங்க, எவ்வளோ காலி பண்ணிடுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அறிக்கைகள் இதுதான் வந்து எஸ்ஐக்கான முதல் அறிக்கையாக வந்துருது 2025. அதனால முதல் அறிக்கை சொல்லியிருக்காங்க. காலி பணியிடம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா மொத்த வேகன்சி வந்து 1299. இந்த மொத்த வேகன்சி பிரியுது. ஓகேங்களா, ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக பிரியுது. அப்புறம் வந்து தாலுகா காவல் சார்பாய்வர் தாலுக்கு தனியாக பிரியுது. ஆயுதப்படை ஏஆருக்கு தனியாக பிரியுது. ஓகேங்களா, ஆண்களுக்கு 654, ஆண்களுக்கு 654, பெண்களுக்கு 279, மொத்தம் 933 தாலுக்குல காலி பணியிடங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் காவல் சார்பாய்வர் ஆயுதப்படையில வந்து ஆண்களுக்கு வந்து 255, பெண்களுக்கு 111, மொத்தம் 366. மொத்தம் இரண்டு சேர்த்து எவ்வளவு அப்படின்னா 1299 காலி பணியிடங்கள் வந்து நமக்கு வந்து வெளியே வந்திருக்குது. ஓகேங்களா, இதுல மேலும் தகவலுக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து மேலும் கொண்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து 7ஆம் தேதி விண்ணப்பம் துவங்கும் போது அதுலயே நிறைய விஷயம் சொல்லிடுவாங்க. ஓகேவா. இப்போ வந்து நீங்க வந்து அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.tnusrb.tn.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இடஒதுக்கீடை பத்தி சொல்லுங்க, ஏஜ் லிமிட்டை பத்தி. ஓகேங்களா, அதாவது யார் யாரு ஸ்பெஷல் என்ட்ரியில வராங்க, அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு என்ன, டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கிறவங்களுக்கு என்ன, இதை பத்தின மொத்த தகவல்களும் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ரொம்ப நான் வந்து நிறைய நாள் சொல்லியிருக்கேன். கால் ஃபார் சொல்லி இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது 2 நாள் முன்னாடி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன். ஓகேங்களா, நேற்று மார்னிங் நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோல இந்த வாரம் 100% கால் ஃபார் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச தகவல் வச்சு சொல்றோம். நம்ம பேட் கமெண்ட்லாம் கூட பண்ணியிருந்தீங்க. என்னன்னா இந்த வாரம் வந்துருமா யூஎஸ்ஆர்பி போர்டில் இருக்கவங்க சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா, நீங்க படிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்த தகவலை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இந்த தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். நீங்க படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த வீடியோல கூட அதிகமாக நான் சொன்னேன். என்னன்னா படிங்க, குயிக்கா படிங்க, நேரம் குறைவா இருக்கு, கால் ஃபார் எப்போ வேணாலும் வந்துடும். நீங்க படிக்கலன்னா அது கஷ்டமா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்க பாத்துங்க. இப்போ பாத்துங்க, நீங்க சீக்கிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இந்த தகவலை நான் வந்து மார்னிங்கே சொல்லிட்டேன். வீடியோ பொறுமையா போடலாம் கூட கிடையாது, மார்னிங்கே போட்டாச்சு. நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. இது இவ்வளவு கால் இது இந்த அளவு வேகன்சி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. 1299 வேகன்சின்றது இது வரைக்கும் எஸ்ஐக்கு வந்ததே கிடையாது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா, இந்த பீரியட்ல இவ்வளவு எடுக்கிறாங்க. திரும்பி எந்த பீரியட் எடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் இயர்லாம் கால் ஃபார் கிடையவே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அது எலெக்ஷன் நடக்க போகுது. அதனால இந்த சூப்பரான வாய்ப்பை நீ பயன்படுத்து அப்படின்னா தூக்கம் எல்லாத்தையும் எழுந்து குறைஞ்சது 16 மணி நேரமாவது நீங்க படிங்க. ஓகேங்களா, 16 மணி நேரம் படிச்சா கண்டிப்பா இந்த வெற்றி இலக்கை உன்னால அடைய முடியும். ஓகேங்களா, சிறுவடை பணியாளர்ல நீ எஸ்ஐக்கு நீ செலக்ட் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு. 1299 வேகன்சில நீ ஒரு ஆளா செலக்ட் ஆகணும் அப்படின்னா தீவிராக படிக்கணும். ஓகேங்களா, நீ வந்து தூக்கத்தை இழக்கணும், உன்னோட மகிழ்ச்சி சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சு நீ 100% முழுசா நீ பிராக்டிஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நீ என்ன பண்ணலாம், 2025 கண்டிப்பா நீ வந்து எஸ்ஐ செலக்ட் ஆயிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. ஓகேங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் 7ஆம் தேதி தொடங்குது. நீ வந்து ரொம்ப பொறுமையா போட்டுக்கலாம் விடாதீங்க, ஒரு வாரத்திலேயே போட்டுருங்க. ஓகே, தேவையான ஆவணங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்னன்னு பார்த்து கரெக்டா நீங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க. 7ஆம் தேதி அதை அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் பின் வருமாறு தந்துடுறேன். ஓகேங்களா, சிலபஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கிறோம். புதுசாக நான் ஒரு வீடியோவும் போட்டுறோம். சிலபஸ் என்னென்ன படிக்கணும், எப்படி எளிமையா படிக்கணும், என்ன டைம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நீங்க படிக்கணும்னு சொல்லி. டைம் வந்து கரெக்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும். காலையில இருந்து நீ ஃபிக்ஸ் பண்ணிடணும். எழுந்துக்கிற நேரத்துல வந்து நீ தூங்க போற நேரம் வரைக்கும் நீ டைம் என்ன பண்ணணும் அப்படின்றது, எதை படிக்கணுன்றது உனக்கு முன்னாடி தெரிஞ்சிடணும். சொன்னபடி சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணல அப்படின்னா உன் தூக்கத்தை நீ எழுந்து அதை ஃபாலோ பண்றதுக்கான கொஞ்ச நேரத்தை நீ இதுக்கு பயன்படுத்தணும். ஓகேங்களா, இதை கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப ஒரு பொன்னான வாய்ப்பு கண்ணா. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது. வருதா 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இப்ப என்ன பண்றான், இன்னைக்கு வெளியிட்டுட்டான். நான் சொன்ன 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன், கண்டிப்பா இந்த வார்த்தை 100% கால் ஃபார் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே நான் சொல்லியிருந்தேன். நேற்று நான் வீடியோ போட்டது அதுல சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்திருக்குது. ஓகேங்களா, பேசுறவங்க 1000 பேசுற கவலையே கிடையாது. நமக்கு என்னன்னா படிச்சு இந்த வேலையை வாங்கணும், அந்த எண்ணத்துல மட்டும் நீங்க தெளிவா இருங்க. ஓகேங்களா, கால் ஃபார் வந்துச்சு, இதுக்கப்புறம் நீங்க பேசுறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. உடனடியா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகேங்களா, மேலும் தகவலுக்கு உள்ள இருந்து நான் பிரீஃப்லியா கூட எடுத்து போட்டுறேன். ஓகேங்களா, ஓகேமா, தேங்க்யூ, பாய்.